ஹாய் ஹலோ, இன்றைக்கி நாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சளி இருமலை விரட்டும் சுவையான கற்பூரவள்ளி சட்னி தான் பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மருத்துவ குணம் கொண்ட சட்னி. நல்ல டேஸ்டான சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க, என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸ் புளி, தேங்காய் துருவினது 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கற்பூரவள்ளி இலை, கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போது கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2ம் போட்டு நல்லா வறுத்துருங்க. பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா செவக்க வறுத்துருங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் சிவப்பாக கருகக்கூடாது, கொஞ்சம் சிவப்பாக ஆகிற வழி வறுத்துட்டு, ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ப. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு, இதையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் 10 இல்லைன்னா 15 சின்ன வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வறுத்துடுங்க. சின்ன வெங்காயமும் நல்லா வறுத்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த இலையும் போட்டு நல்லா அதுவும் நல்லா வதக்குங்க. நல்ல இலை நல்லா வதங்கணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாம் போகும். பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் ஸ்லோலியே வச்சு நல்லா வதக்கினா இது நல்லா வதங்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுவும் நீங்கள் ஸ்லோலியே வச்சு இது பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் போட்டு தேங்காவும் நல்லா வறுத்துடுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, நீங்கள் லைட்டாக வதக்கினாலே போதும். ஸ்லோலியே வச்சு நீங்கள் செய்யுங்க. நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு அதுவும் அந்த சூட்லேயே நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு இது கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போது இது நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா இதை வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். தாளிப்பை நம்ம சட்னியோடு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுவையான டேஸ்டான மருத்துவ குணமான சட்னி ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.